திருச்சி உய்யக்கொண்டான் ஆற்றை தூர்வாரும் பணிகளின் போது ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திலிருந்து தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லெனின். ராஜராஜ சோழன் காலத்தில் வெட்டப்பட்ட உய்யகொண்டான் ஆறு குறிப்பாக திருச்சி மாநகரத்தினுடைய மேடான பகுதி எது என்பதை கண்டறிந்து அந்த பகுதி வழியாக வளைந்து நெளிந்து இந்த ஆறானது வெட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக மேடான பகுதியில் இந்த ஆறு செல்வதால் பள்ளத்தில் இருக்கக்கூடிய வயல்களுக்கு தண்ணீர் போகக்கூடிய வகையில் இந்த ஆறானது வெட்டப்பட்டிருக்கு. இது இந்த ஆற்றை பாதுகாப்பதற்காக அந்த காலத்திலேயே தனி வாரியம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. அது கடந்த 20 ஆண்டுகளாக மிகவும் சுருங்கி ஒரு 20 அடி அகலத்திற்கும் ஒரு சில இடங்கள்ல அது 30 அடி அகலத்திற்கும் அப்படி சுருங்கி காணப்படுது. அந்த அடிப்படையில் சுருங்கி கொண்டிருக்கக்கூடிய சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உய்யகொண்டான் ஆற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு ஒரு 14 கோடி ரூபாய் செலவில் இந்த ஆற்றை தூர்வாரி அந்த ஆற்றினுடைய இரு கரைகளிலையும் மிக பெரிய காம்பவுண்ட் சுவரை அமைக்கக்கூடிய பணிகள், குறிப்பாக இந்த மாநகரத்தினுடைய நெருக்கமான குடியிருப்பு அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஆக்கிரமிப்பு மேலும் இந்த ஆற்றுக்குள் வராமல் இருப்பதற்காக தடுப்பு சுவர் அமைக்கக்கூடிய பணியில பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்று பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இந்த இருபுறமும் காம்பவுண்ட் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கும் போது அருகாமையில் இருந்த வீட்டின் சுவர் இடிந்து அந்த பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது சரிந்து விழுந்தது. அதில் குறிப்பாக தண்டபாணி என்கின்ற தொழிலாளி சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரை மீட்டு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு இந்த காம்பவுண்ட் சுவரை எழுப்பக்கூடிய பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பகுதி பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து லெனின்.